கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தூய சமூகத்தில் மறுபடியுமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் அருளி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தேவ பக்தியோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மில் கிரியை செய்வாராக. தலைங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்திற்காக இறைஞ்சி நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களில் தங்க வேண்டும் என்பதற்காகவும், உம்முடைய தொனி எங்களுடைய உள்ளங்களில் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவும் உடைய திரு சமூகத்தை நாங்கள் நாடி நிற்கின்றோம். சுவாமி, தியானிக்க இருக்கப் போகின்ற அருமையான வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அதன் மூலமாக எங்களோடு நீர் பேசி அருளும். ஆங்காங்கு இந்த சத்தியத்தை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி அருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஏரோது ராஜா, ஹெராட் தி கிங், மரிக்கும் தருவாயில் தன் ஆளுகையை 3 நபர்களிடம் ஒப்படைத்தான். அவர்களிடத்தில் விட்டு சென்றான். பிலிப்பு, ஏரோது, அர்க்கெலேயு என்று சொல்லக்கூடிய மற்றொருவன். இதில் அந்த அர்க்கெலேயனுடைய கரம் மேலோங்கி யூதாவில் தன் ராஜ்ய பாரத்தை அவன் தொடர்வதற்கு பிரயாசப்பட்டான். தான் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் இப்பொழுது ரோமுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள சீசரிடத்தில் அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கு சொல்ல வேண்டும். இந்த முறைதான் அங்கு கையாளப்பட்டு வந்தது. இவன் அந்த ரோமுக்கு சீசரை பார்ப்பதற்கு செல்லும் அந்த நேரத்தில் எருசலேம் ஆலயத்தில் அர்க்கெலேயனுடைய தகப்பனாகிய ஹெரோட் தி கிரேட், ஏரோது ராஜா, யூத மத தலைவர்களில் பலரை அவன் கொன்று போட்டான். அவர்களுக்காக இந்த யூத ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அர்க்கெலேயு தன்னுடைய ஸ்தானாதிபதியையும் அவனோடு சேர்ந்து சில படை தலைவர்களையும் அவன் அனுப்பி தன் தளபதிக்கும் அவனோடு செல்லக்கூடிய படைக்கும் விரோதமாக எழக்கூடியவர்களை கொல்லும்படியாக அவன் உத்தரவு பிறப்பித்திருந்தான். எருசலேம் ஆலயத்தை ரோம படை வீரர்கள் சூழ்ந்து சுமார் 3000 பேரை கொன்று போட்டார்கள். இப்பொழுது இந்த அர்க்கெலேயு தன்னுடைய செய்தியாளர்களை அவன் எருசலேம் முழுவதும் அனுப்பி ஒரு பிரகடனத்தை அவன் மேற்கொண்டான். என்ன பிரகடனம்? இந்த வருஷத்தில் அந்த பஸ்கா பண்டிகை ரத்து செய்யப்பட்டது என்று பிரகடனப்படுத்தினான். இந்த சூழலில் தான் அர்க்கெலேயு ரோமிற்கு அவன் என்ன செய்கின்றான்? கடற்பயணமாக சென்று அந்த சீசரை பார்க்கும்படியாக பிரயாசப்படுகின்றான். அர்க்கெலேயு தன்னுடைய ராஜ்யத்தில் 3000 பேரை கொன்று போட்டான் என்ற செய்தியும், ஏரோதினுடைய உயிரில் பெயரிடப்படாத அவனுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக எழுந்ததையும் இந்த சீசர் கேள்விப்பட்டு அவனை ராஜாவாக பிரகடனப்படுத்தாமல் எத்னார்க், ரூரல் ஓவர் எத்னிக் குரூப், ஒரு இனத்தலைவனாக அங்கு அந்த சீசர் அவனை பிரகடனப்படுத்தினான். ராஜாவாக சொல்லவில்லை. He never gave him the title of king.
இதே போன்று ஹெராத் த கிரேட் உடைய காலத்திலும் ஏரோதினுடைய காலத்திலும் சுமார் 30 வருஷங்களுக்கு முன்பதாக அவன் ராஜ்யபாரத்தை பெறுவதற்கு சீசரிடத்தில் அவன் சென்றான். ரோமபுரிக்கு அங்கு சென்றான். தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்களிடத்தில் விண்ணப்பித்தான். அந்த ஹெராட் த கிரேட்ட கிறிஸ்துவுக்கு 37வது வருஷத்தில் ஏரோதுவை தேவனுக்கு பிரியமானவர்களே அங்கு ராஜாவாக, நாட் ஃபுல் பிளட்ஜ்ட் கிங், அவனை ராஜா என்று அனுப்பி வைத்தான் சீசர். தன்னை யூதர்களுக்கு ராஜா என்று பிரகடனப்படுத்தி தன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். எப்படியாக இந்த அர்க்கெலேயு செய்தானோ, எப்படியாக இந்த ஏரோது செய்தானோ, அதே போன்று தாங்கள் இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேசியா தன்னை யூதர்களுக்கு ராஜா என்று பிரகடனப்படுத்துவார். தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அவர்கள் தாங்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த அந்த ஜியோ பொலிட்டிக்கல் கிங்டம் இந்த நாட்களில் வந்து சேரும் என்று யூதர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருந்த யூதர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பாகவே சென்று கொண்டிருந்த அவருடைய சீடர்கள், மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், கொடிய அந்த இரும்பு கரங்களாகிய ரோமனுடைய கரங்களில் இருந்த தங்களை விடுவிப்பார், மீட்பார், தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று யுகநெடுகிலும் அவர்கள் காத்திருந்த அந்த காத்திருப்பு இந்த நாட்களில் நிறைவேறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் எருசலேமில் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருந்தது. இந்த சரித்திர ஆசிரியர் ஜோசப்பஸ் என்ன சொல்லுகின்றார், சுமார் 20 லட்சம் பேர் எருசலேமில் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவர்கள் கூடினார்கள். இதுதான் தக்க சமயம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எரிகோவில் இருந்து 17 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த எருசலேமிற்குள்ளாக அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் எருசலேமை நோக்கி நெருங்கி வர வர தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை அமைப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். தான் ஸ்தாபிக்கப் போகின்ற ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் எத்தனை முறை சொல்லி இருந்தும் தெளிவாக அந்த சீடர்களிடத்திலும் அவரை சுற்றி நெருங்கி இருக்கக்கூடிய அந்த யூதர்களிடத்திலும் அவர் பலமுறை சொல்லி இருந்தும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய பரவேறி செல்லுதலுக்கும் இடையிலான அந்த 40 நாட்களில் கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இப்பூ உலகில் ரோமனுடைய கரங்களில் இருந்து தங்களை மீட்டு ஸ்தாபிப்பார். காத்திருந்தார்கள். ஏரோது தன்னை ரோமுக்கு சென்று சீசரை பார்த்து தன்னுடைய ராஜாவுக்கான அங்கீகாரத்தை எப்படி பெருமடியாக சென்றானோ அது போன்று அர்க்கெலேயு தன்னுடைய ராஜ்யத்திற்கான அந்த பொறுப்பை இந்த சீசனிடத்திற்கு பெறுவதற்காக ரோமுக்காக செல்வதற்கு காத்திருந்தானோ, சென்று வந்தானோ, அதுபோன்று இந்த சூழலில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். எருசலேமுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்துவார் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு நிலவுகின்ற சூழலை பார்த்த கிறிஸ்து ஒரு ஓமானத்தை சொல்லுகின்றார். என்ன ஓமானம்?
லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 27 வரை காணப்படக்கூடிய ஒரு உவமானம். அங்கு கூடியிருந்த கூட்டமும் அவரது சீடர்களும் அவர் தமக்காக அமைக்கப் போகின்ற ராஜ்யத்திற்கான காலம் சம்பவித்தது என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கிறிஸ்து சம்பவிக்கப் போகின்ற ராஜ்யம் இப்பொழுதல்ல, அது இந்த உலகில் அமைக்கப்படக்கூடிய ஒரு ராஜ்யமும் அல்ல. அவர் தன்னுடைய வருகையின் பொழுது மறுபடியும் அவர் இப்பூவிலிருக்கு அவர் பரம் சென்று திரும்பும் பொழுது அமைக்கப்பட போகின்ற ராஜ்யம் என்பதை சொல்லுவதற்காக இந்த ஓமானத்தை அவரிடத்தில் சொன்னார். என்ன ஓமானம்? லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 அவர் எருசலேமிற்கு சமீபமாக வந்து கொண்டிருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் இந்த ஓமானத்தை கூறினார். அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், சரியான நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவில் இருந்து எருசலேமிற்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றார். யுகநெடுகிலும் அவர்கள் காத்திருந்த அந்த ராஜ்யம் இந்த நாட்களில் நடைபெறும், அந்த ராஜ்யம் அமைக்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். Of course, he was going to Jerusalem in order to die as it is stated in the Luke chapter 18:33. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். அவர் 3ஆம் நாளிலே என்ன செய்வார்? எழுப்பி உயிரோடே வருவார். இதுதான் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளாக செல்லும் பொழுது நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். இதுதான் உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்திற்கு பதிலாக அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளாக வருவார், யுகநெடுகிலும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு மீட்டு தருவார். காத்திருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? What is the importance of this parable? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் நினைப்பது போன்று அவரது ராஜ்யம் இப்பொழுது சம்பவிக்க கூடியதல்ல என்று சொல்லுவதற்கு, உயிர்த்தெழுந்த அவர் பரத்திற்கு சென்று அங்கு பிதாவானவர் தனக்கு அருள இருக்கக்கூடிய அந்த ராஜாவிற்கான அங்கீகாரத்தை பெற்று தான் மறுபடியுமாக வரும்பொழுது அந்த ராஜ்யத்தை அமைப்பார் என்பதை கூறுவதற்காக இந்த ஓமானம். இந்த ஓமானத்தில் லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் தியானித்து வருவீர்கள் என்றால் ஒரு அருமையான ஒரு கூற்றை அவர்களுக்கு முன்னதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைக்கின்றார். பிரபுவாகிய ஒருவன் தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படியாக தூர தேசத்திற்கு சென்றான். ஒரு பிரபு இருந்தா அவன் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துவதற்காக, அதற்காக அவன் என்ன செய்கின்றான்? தூர தேசத்திற்கு அவன் சென்று அந்த ராஜ்யத்தை அவன் பெற்று திரும்பி வருகின்றான். அந்த ராஜ்யத்தை பெற்று திரும்பி வருவதற்காக அவன் இப்பொழுது தூர தேசத்திற்கு செல்லுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு முழுவதாக 3 தரப்பட்ட மக்கள் இந்த ஓமானத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். The first group of people,
அவரது சொந்த ஜனங்கள், அவரது ஊரார். இவர்களுக்கு இவர் தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மனதளவிலான நாட்டமும் இல்லை. They hated him to the core. அவர்கள் அவரை பகைத்தார்கள். அவரை பிடித்து கொள்ளும்படியாக தங்களுடைய ஸ்தானாதிபதிகளை அங்கு அனுப்பினார்கள். ஏன்? அவர்கள் எதிர்பார்த்த நிலையில், மேசியாவிற்கான அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் வராதது இருந்ததினால் அவரை கொள்ளும்படியாக வகை தேடினார்கள். முதலாவது வகை மக்கள், the first group of people. இரண்டாவது வகை மக்கள், the second group of people, தனது ஊழியக்காரர்களே. இந்த பிரபு என்ன செஞ்சா, தனது ஊழியக்காரர்களில் 10 பேரை அவன் அழைத்து, அவரது அழைப்பை பெற்ற 10 பேர். இரண்டாவது the second group of people. முதலாவது அவரை பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், கொல்லும்படியாக பிரயாசப்பட்டவர்கள். இரண்டாவது அவருடைய வேலையாட்கள். அந்த வேலையாட்களில் 10 பேரை அவன் அழைத்தான். இந்த இரண்டாவது வகை மக்கள் யாருன்னா, கிறிஸ்துவினால் அல்லது அந்த பிரபுவினால் அழைக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விசேஷித்த பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். அவன் தன்னுடைய தூர தேச பயணத்திற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான ஊழிய பாரத்தை அவர்களிடத்தில் அவன் விட்டு சென்றான். தான் தூர தேசத்திற்கு சென்று திரும்பும் பொழுது, தான் தூர தேசத்திற்கு செல்லுவதிலிருந்து அவன் அந்த தூர தேசத்திலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் இடையில் ஆன அந்த காலத்தில், நேரத்தில், அவன் எப்பொழுது திரும்பி வருவான்னு அவர் சொல்லவில்லை. ஆனால் அவன் திரும்பி வரும்பொழுது, அவன் செல்வதற்கும் அவன் திரும்பி வருவதற்கும் இடையிலான அந்த காலத்தில் 10 ராத்தல் திரவியத்தை அவன் அவர்களிடத்தில் கொடுத்து, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்கள், அல்லது அதை பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்க என்ன செய்யுங்க, ஈடுபடுங்கள். It should be by all means multiplied. பெருக்கப்படைய வேண்டும். அது ஒரு ராத்தல் திரவியம் மைனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ராத்தல் திரவியத்தினுடைய மதிப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுடைய 3 மாத வருமானம், salary, சம்பளம். The future king said to them, put this money to work until I come back. நான் கொடுக்கக்கூடிய இந்த திரவியத்தை நீங்கள் எந்த வகையில் பெருக்க முடியுமோ அந்த பெருக்கத்தை அதை அடைவதற்கு ஏதுவான செயல்பாடுகளில் நீங்க என்ன செய்யுங்க, ஈடுபடுங்கள். You must multiply it. இது இரண்டாவது வகையான அந்த பிரபுக்கு முன்பதாக நின்ற கூட்டம், the third group of people. இவர்கள் இந்த இரண்டாம் நிலையில் பிரபு அழைத்த அவர்களை சார்ந்தவர்கள், the sub class. அந்த 10 பேரை அழைத்த கூட்டத்தில் இந்த 5 பேரும் உள்ளடங்கியவர்கள். 10 பேரை கூட்டிட்டு அவர்களுக்கு ஒரு பொறுப்பை அவன் கொடுத்து விட்டு, அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டிய அந்த திரவியத்தை அவன் கொடுத்து விட்டு, இப்பொழுது என்ன செய்கின்றான், மற்றொரு 5 பேரை, the third group of people. எந்த ஒரு கட்டளையை முதலில் காணப்பட்ட அந்த 10 பேருக்கு அவன் கொடுத்திருந்தானோ அதே கட்டளையை அவர்களுக்கும் கொடுத்து, ஆனால் அவர்களுக்கு 10 தாலந்து 10 அந்த திரவியத்தை அவர்கள் கொடுத்தது. முதலாவது வந்த அந்த பேருக்கு அவர், இரண்டாவது வந்த அந்த கூட்டத்தில் 5 பேருக்கு என்ன செய்யறான், அவர்களை அழைக்கின்றான். முதல் நிலையில் 10 பேர் அழைக்கப்பட்டு 10 ராத்தல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
இரண்டாவது நிலையில் 5 பேரை அடைத்து அவர்களுக்கு 5 ராத்தல்களை கொடுத்து என்ன ஒரு ஊழிய பாரத்தை, என்ன ஒரு நோக்கத்தோடு அதை அவர்களுக்கு கொடுத்தாரோ, அது முதலில் வந்த 10 பேருக்கு கொடுத்தாரோ, அதே போன்று இந்த 5 பேருக்கும் அவன் கொடுத்தான். வியாபாரம் பண்ணு, இதை நீ பெருக செய், நான் மறுபடியும் ராஜாவாக திரும்பி வரும் வரை என்று அவர்களிடத்தில் முதலாவது வந்து அவர்களிடத்தில் அந்த 10 ராத்தல்களை பெற்று சென்ற அவர்களை போன்ற இந்த 5 பேரையும் அவன் அடைத்து அவர்களிடத்தில் 5 ராத்தல்களை அவன் கொடுத்தான். The fourth group, 4வது நிலையில் நிற்கக்கூடிய கூட்டம். அந்த 4வது நிலையில் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதனை அவன் அழைத்து அவனிடத்தில் என்ன செய்யறான், 1 தாலந்தை 1 ராத்தலை அங்கு அவன் கொடுத்து, என்னவெல்லாம் அந்த 10 ராத்தல்களை பெற்றவர்களுக்கு சொன்னானோ, என்னவெல்லாம் இந்த 5 ராத்தல்களை பெற்றவர்களுக்கு கூறினானோ, அதே போன்று இந்த 1 ராத்தலை தன்னுடைய கரத்தில் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனிடத்திலும் கூறினான், வியாபாரம் பண்ணு, நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ராத்தல்களை நீ பெருக்கு, என்ன விதத்தில் எல்லாம் இதை நீ பெருக்குவதற்கு முயற்சிக்கின்றாயோ அந்த விதத்தில் எல்லாம் நீ இதை பெருக்குவதற்கு முயற்சி செய். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெருக்கத்தை உடையவனாக இல்லாத நிலையில் இருந்தவன் தான் இந்த 1 ராத்தலை பெற்றவன். அந்த ராத்தலை பெற்ற வண்ணமாகவே அவருடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக தீர்மானித்தவன். அந்த ராத்தலை பெருக்குவதற்காக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாத ஒருவன். ஒருவேளை அந்த பிரபு வந்து தன்னிடத்தில் ஒரு காரணத்தை ஏதாவது கேட்பான் என்றால் அதற்கான காரணத்தையும் அவன் ஆயத்தமாக செய்து வைத்திருந்தான். என்ன சாக்கு அவனிடத்தில் சொல்ல வேண்டுமோ பிரதியுத்தரமாக அந்த சாக்கையும் அவன் ஆயத்தம் செய்து வைத்திருந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அந்த பிரபுவோடு கூட வார்த்தையில் விளையாடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். தனக்கு பிரபு சொன்னதை செய்ய முடியாமைக்கு அவன் ஒரு காரணத்தை அந்த பிரபுவிடத்திலேயே சொல்வதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். தூர தேசத்திற்கு சென்ற பிரபு தான் எதற்காக யாரிடம் சென்றாரோ அதை பெற்றவராக திரும்பி வரும் பொழுது, பிரபு போறா, தூர தேசத்திற்கு போகின்றான், அவனில் என்ன ஒரு அதிகாரத்தை பெற்றவராக திரும்பி வர வேண்டும் என்று ஆசைத்து சென்றாரோ அந்த அதிகாரத்தை பெற்றவராக முழு அதிகாரத்தோடு அந்த பிரபு திரும்பி வருகின்றான். இப்போது அவர்களை அழைத்து கணக்கு விசாரிக்கின்றான். தன்னுடைய பணத்திற்கு பெருக்கத்தை காட்டிய யாராவது இருக்கின்றார்களா என்று ஒவ்வொருவராக அழைக்கின்றான். 3 தரப்பட்ட மக்களை அவன் என்ன செய்தான், அவருடைய கரத்தில் அந்த ராத்தல்களை கொடுத்தான். இப்போது 10 ராத்தல்களை பெற்ற அந்த குரூப் அவருக்கு முன்னதாக வந்து அவன் என்ன சொன்னான், நீர் என்னுடைய கரத்தில் 10 ராத்தல்களை கொடுத்தீர், இதோ அதை கொண்டு நான் 10 ராத்தல்களை ஈட்டி இருக்கின்றேன், அதிகப்படியாக நான் பெற்றிருக்கின்றேன். எந்த அளவுக்கு திரவியத்தை ராத்தலை பெருக்கினார்களோ அதே அளவிற்கு அதே அளவிலான எண்ணிக்கையிலான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அந்த பிரபு திருப்பி கொடுத்தான். 10 ராத்தல்களுக்கு 10 ராத்தல்களை பெற்று வந்த அவர்களிடத்தில் 10 பட்டினங்களை கொடுத்தான். அடுத்து 5 ராத்தல்களை பெற்றவர்கள் வராங்க. அதில் ஒருவன் அங்கு வந்து என்ன செய்கின்றான், அவனிடத்தில் நீர் என்னிடத்தில் 5 ராத்தல்களை கொடுத்தீர், நாங்கள் இதை இப்பொழுது என்ன செய்திருக்கின்றோம், 5 ராத்தல்களாக நாங்கள் பெருக்கி இருக்கின்றோம். 10க்கு 10, 5க்கு 5.
என்ன வீதத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த ஊழிய பாரத்தை பெற்றார்களோ அந்த ஊழிய பாரத்தை அவர்கள் சரியாக செய்தது நிமித்தமாக அந்த பெறப்பட்ட அந்த ராத்தலுக்கு இணையாக அவர்கள் என்ன செய்தாங்க, அதை பெருக்கி பிரபுவினுடைய சமூகத்தில் வைத்தார்கள். ஒரு ராத்தலை பெற்ற அவன் அதை சீலையிலே வைத்தான். அந்த ஒரு ராத்தலை பெற்றவன் அதை மறைத்து வைத்திருந்தான். பெருக்கத்திற்கு எந்த முயற்சியும் செய்யாதவனாக இருந்தான். ஒருவேளை பிரபு தன்னிடத்தில் ஏதாவது கேட்பார் என்றால் அவருக்கு உரிய பதிலை சொல்வதற்கு அவன் பதிலை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாது போனான். பிரபு பார்த்தார், அவனை கூப்பிட்டார். அவன் கரத்தில் இருந்த அந்த ஒரு தாளந்தை அவன் மிக கண்ணியமாக கொண்டாந்து என்ன செய்யறான், திருப்பி கொடுக்கிறான். அங்கு கர்த்தராகிய அந்த பிரபு அவரிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்கவில்லை, பெருக்கத்தை எதிர்பார்த்தார். அதை வைத்து அவன் என்ன செய்தான் என்பதை அவர் எதிர்பார்த்தார். அவன் ஒன்றும் செய்யாமல் வார்த்தை ஜாலத்தை அவரோடு செய்து கொண்டிருந்ததினால் பிரபு அவனுடைய கரத்தில் இருந்த அந்த ஒரு தாளந்தையும் பறித்து he plucked it from him. எந்த ஒருவன் அந்த 10 தாளந்திற்கு இணையான ஒரு 10 தாளந்தை சம்பாதித்து அவருக்கு முழுவதாக வெற்றி சிறந்தவனாக வந்து நின்றானோ அவனுடைய கரத்தில் அதை கொடுத்தான். கீழ்ப்படியாத, பெருக்கத்திற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத, எதையாவது சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் என்று ஆயத்தமாக இருந்த பிரபு பாராட்டிய அந்த பணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்காத, பிரபுவோடு கூட தொடர்பில் உடையவன் அவரது ஊழியக்காரன் என்பதை மனதில் கொள்ளாத, அசட்டை செய்தவன், அவரிடத்திலிருந்து அந்த பிரபு இருந்ததையும் என்ன செஞ்சிட்டாரு, பறித்துக் கொண்டார். பெருக்கமற்று எந்த முயற்சியும் அதன் மேல் பாராட்டப்படாமல் இருந்த அந்த ராத்தல் தேவன் அந்த பிரபுனுடைய கரத்திற்குள்ளாக மறுபடியும் வந்துருச்சு. எவன் ஒருவன் பெருக்கத்தை அவருக்கு உண்மையாக காண்பித்தானோ அவனுடைய கரத்தில் இதை அவர் என்ன செய்தார், கொடுத்து விட்டார். யார் இந்த பிரபு? வேதம் இந்த பிரபுவை குறித்து என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபமானத்தை சொல்லும் பொழுது அவர் இந்த பிரபுவை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? தனக்கு ஒப்பிட்டு. யார் இந்த பிரபு? கிறிஸ்து. பரத்தினால் இவ்வுலக பாவங்களில் இருந்து இந்த உலகத்தை மீட்கும்படியாக மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தவர். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து மறுபடியும் பரம் சென்றவர். பிதாவினுமாக இருந்து மாத்திரமே பெறக்கூடிய அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு தகுதி படைத்தவர். அந்த அந்தஸ்தை அவர் மறுபடியும் பரத்திற்கு சென்று அதை பெற்று வந்தவர். தன்னுடைய அசென்ஷனுக்கும் தன்னுடைய டிசென்ஷனுக்கும் தன்னுடைய பரமேறுதலுக்கும் தன்னுடைய பரத்திலிருந்து இறங்கி வருதலுக்கும் 2ஆம் வருகைக்கும் இடையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து தன்னுடைய அசென்ஷனுக்கோ தன்னுடைய டிசென்ஷனுக்கோ தன்னுடைய பரமேறுதலுக்கும் தன்னுடைய பரத்திலிருந்து இறங்கி வருதலான அந்த 2ஆம் வருகைக்குள்ளாக உள்ள அந்த கால வரையில் எப்படியாக இந்த பிரபு தூர தேசத்திற்கு செல்லும் பொழுது
அவன் போன அந்த நாளிற்கும் அவன் திரும்பி வரும்படியாக அவன் ஆசித்திருந்த அந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாட்களில் அந்த வேலையாட்களுடைய கரத்தில் ராத்தல்களை கொடுத்து, இவற்றை நீங்கள் என்ன செய்யுங்கள், பெருக்குங்கள். எந்த வியாபாரம் செய்ய போகின்றீர்களோ அந்த தகுதியான வியாபாரங்களை செய்யுங்கள். எந்த அளவில் எல்லாம் அந்த ராத்தலை உங்களால் பெருக்க முடியுமோ அந்த நிலைகளில் எல்லாம் அந்த ராத்தலை பெருக்குங்கள். எப்படியாக அந்த பிரபு அவர்களிடத்தில் ஒரு பணியை கொடுத்து அவன் அந்த தூர தேசத்துக்கு சென்றானோ, அதே போன்று தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து தான் உயிர்த்தெழுந்து பரம் சொல்லும் பொழுது என்ன செய்ய கூறினாரோ, அதை யாரிடம் கூறினாரோ அவர்களை அழைத்து, தன்னுடைய கரத்திலிருந்து ராத்தல்களை பெற்று அதை பெரும்படியாக கட்டளையையும் பெற்றவர்களை அவர் அழைத்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, பேசுகிறார். இந்த உமானத்தை அவர் யாரிடத்தில் கூறுகிறார்? தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழிய காலத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாக பேசவும், தெளிவாக மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது கேட்கவும், அவரோடு கடந்து சென்று கொண்டிருந்த அந்த சீடர்களிடத்தில், அவரை சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த யூதர்களிடத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உவமானத்தை அவர் சொல்லுகின்றார். யார் அவர் இந்த உலகத்திற்கான ராஜ்யத்தை ரோம கரைகளிலிருந்து மீட்டு தருவார் என்று அவர் எந்த ராஜ்யத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் பேசினாரோ அந்த ராஜ்யத்தை குறித்து எந்த அளவிலும் கவலை கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு அடுத்த ராஜ்யத்தை, ஜியோ பொலிட்டிக்கல் கிங்டமை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அவர்கள் இந்த உமானத்தின் மூலம் என்ன சொல்ல வாஞ்சிக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு? அவரது ராஜ்யம் எப்பொழுது வரும், அவரது ராஜ்யம் எப்படி வரும், அவரது ராஜ்யத்தை அவர் எப்படி எங்கே ஸ்தாபிப்பார் என்பதை சொல்லுவதற்காக இந்த உவமானத்தை அவர் கூறினார். அவர்கள் நினைப்பது போன்றல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் அமைக்க வேண்டும் என்றால் தான் இப்பொழுது என்ன செய்யணும்? பரத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ரகசியத்தை இவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் அநேக நேரத்தில் சொல்லி இருக்கின்றார். அவை அனைத்தையும் அறிந்திருந்தும் கூட அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை அவர் அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர் பரத்திற்கு செல்ல வேண்டும். எப்படியாக இந்த பிரபு தூர தேசத்திற்கு சென்று யாரிடத்திலிருந்து அந்த ஆளுகையை, ராஜ்யத்தை பெற முடியுமோ அதை பெற்று வந்தானோ அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமானத்திலும் சொல்லுகின்றார். ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய நீங்கள் நான் எப்படி அந்த ராஜ்யத்தை அமைப்பேன் என்பதை அறியாது இருக்கின்றீர்களே. அந்த ராஜ்யத்தை நான் அமைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? இங்கே இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அந்த ராஜ்யத்தை நான் அமைக்க வேண்டும் என்றால் பரத்திற்கு செல்ல வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பரத்திற்கு அவர் செல்லாமல் அந்த ராஜ்யம் அமைக்கப்பட முடியாது. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அசென்ஷனுக்கும் அவருடைய டிசென்ஷனுக்கும் அவருடைய பரமேறுதலுக்கும் அவர் பரமிறங்கி வரக்கூடிய அந்த 2ஆம் வருகைக்கும் இடையில் தான் அழைத்த தன் ஊழியக்காரர்கள் தன் ஊழிய பாலத்தை எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை அறிய லூக்காவின் புத்தகம் 19 அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அந்த பிரபு தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த பொழுது
தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த ஊழியக்காரர்களை அவன் அடைத்தான். அவனவன் தன் வியாபாரம் செய்ததின் நிமித்தமாக சம்பாதித்தது எவ்வளவு என்பதை அறியும்படி அவனிடத்தில் அவர்களை அழைத்து வரும்படியாக அந்த பிரபு கூறினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தன் பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பரமேறி சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு சென்று தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து மத்தியஸ்த பணியில் அவர் ஈடுபட்டார். வெளிப்படுத்தல் புத்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம் என்று சொல்லுது, திறக்கப்பட்ட பாவ ஞாபக புஸ்தகங்கள் வாயிலாக தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பிதாவுடைய சமூகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மத்தியஸ்த ஊழியத்தின் நிமித்தமாக பரிந்துரைத்து பாவங்களை மன்னிப்பு பெறச் செய்து தங்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். அவருடைய பெயர்களோடு தன்னுடைய ஆளுமையை பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றவராக இப்பூவுலகிற்கு திரும்பி வருவார். எப்படியாக அந்த பிரபு தூர தேசத்திற்கு தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றவனாக திரும்பி வந்தானோ அதே போன்று அப்பொழுது வெளிப்படுத்தல் 22:12 படி அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடே கூட வரும். ஓமானத்தில் காணப்பட்ட அந்த பிரபு தூர தேசம் சென்று திரும்பியதும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவனாக அவன் அங்கு வந்த மாத்திரத்திலே கணக்கு கேட்கும்படியாக அவர்களுக்கு முன்னதாக அவன் வெளிப்பட்டான். தான் என்ன பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றானோ அந்த பொறுப்பை அவர்கள் எப்படி நிறைவேற்றியிருக்கின்றார்கள், எவ்வளவு தூரத்திற்கு அதில் அவர்கள் வெற்றி சிறந்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக, எவ்வளவு தூரத்திற்கு அந்த ராத்தல்களை வைத்து அவர்கள் அதிகமாக சம்பாதித்திருக்கின்றார்கள் என்பதை கேட்பதற்காக அவர்களை அழைத்தான், கொண்டு வரும்படியாக அழைத்தான். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகின்றது, கிறிஸ்து வரும்போது அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எவன் ஒருவன் அந்த ராத்தல் பெருக்கத்தில் வெற்றி சிறந்தவனாக காட்டப்பட்டானோ அவனை மகிழ்விப்பதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வேலையை கிரியின்படி அவனவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன் என்னோட கூட வருகிறது. தான் பரமேறி சென்ற அந்த நாள் துவங்கி பரமேறி வரக்கூடிய அந்த 2ஆம் வருகை மட்டாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்களில் நான் என்ன பணியை இந்த பூவுலகில் இருக்கக்கூடிய என்னுடைய வேலையாட்களுக்கு கொடுத்து சென்றேனோ, ராத்தல்களை அவருடைய கரத்தில் கொடுத்து பெருக்குங்கள் என்று சொன்னேனோ, அதை பெருக்கியவர்களுக்கு அதற்கான பலனை கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் வருகின்றார். யாருக்கு என்ன பலனை அவர் கொடுப்பார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரது மத்தியஸ்த பணியின் பொழுது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பெயர்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள், நியாய நுட்ப விசாரணை. அந்த நியாய நுட்ப விசாரணையில் ஒவ்வொருடைய நாமங்களும் ஒவ்வொருடைய பெயர்களும் தனித்தனியாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அவர்களின் நன்மை தீமைக்கு தக்கதான பலன் கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலின் ஊழியத்தின் நிமித்தமாக அது மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பலனை அவனுடைய பெயர்கள் என்ன செய்கின்றது, பெறுகின்றது. அவைகள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றது. மத்தியஸ்த ஊழியத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசும்படியாக அமர்ந்திருக்கும் பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பாவ புஸ்தகம்,
எந்த பாவத்தை எல்லாம் ஒருவன் செய்தானோ அவைகள் அங்கு பதிய செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த பாவத்திற்கெல்லாம் அவன் மன்னிப்பு கோரி தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நின்றானோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அது ஞாபக புஸ்தகத்திலும், யாருடைய பெயர்கள் எல்லாம் அந்த பாவ புஸ்தகத்தில் இருந்து கடந்த ஞாபக புஸ்தகத்தின் வழியாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றதோ அவன் ரட்சிப்பை பெறுகிறான். அதற்கான பலனாகிய அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது அவன் ரட்சிப்பை பெற்றவனாக இருக்கின்றான். இது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய பலன். What an individual is receiving from the Lord. மற்றொரு பலனை இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தன் பிதாவிடமாக தன்னுடைய ராஜ்யத்தை பெற்று திரும்பும்படியாக செல்லும் பொழுது, மத்தேயு புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகின்றது? தன் சீடர்களை அவர் அழைத்து ஓமானத்தின் பிரபு தன் வேலையாட்களை அழைத்து ராத்தல்களை அவருடைய கரத்தில் கொடுத்தது போன்று இதை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்து இதை நீங்கள் பெருக்குங்கள் என்று அவர்களை படித்தது போன்று, நான் வரும்பொழுது காண வாஞ்சிப்பது நீங்கள் எதை எவ்வளவு தூரம் பெருக்கினீர்கள் என்பதே. அந்த பிரபு எப்படியாக அதை நினைத்தானோ அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் பரவேறி செல்லும் பொழுது ஒரு கட்டளையை பகிர்ந்து சொல்லுகின்றார். மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. எப்படி சீஷராக்கணும்? சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்க வேண்டும். சகல ஜாதிகளையும் நீங்கள் எப்படி சீஷராக்க வேண்டும்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Preach unto them. Go preach the gospel to this entire world. பிதாவின் சமூகத்தில் இருந்து நான் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வரும்பொழுது என்னுடைய அந்த ராஜ்யத்திற்கான பிள்ளைகளை பிரஜைகளை உலகமெங்கிலும் சென்று சகல ஜாதிகளையும் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக நீங்கள் அவர்களை ஆயத்தம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் ராஜ்யத்தை ஆயத்தம் செய்கின்றேன், அந்த ராஜ்யத்திற்கான பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். அவர் ராஜ்யத்தை அங்கே ஆயத்தம் பண்ணுகின்றார். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? நான் அங்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது நீங்கள் இங்கு என்ன செய்யுங்க? அந்த ராஜ்யத்திற்கான பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுங்கள். By your entrusted commission, gospel commission. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாக 2 காரியங்கள் அங்கு நடைபெறுகின்றது. ஆதாம் துவங்கி இந்நாள் மட்டும் வரையில் அவரது வருகையின் நாள் வரைக்கும் உள்ள அனைத்து பெயர்களும் அந்த நியாய நிற்பன் விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்துவால் பரிந்துரைக்கப்படுகின்றது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றது. மீட்கப்பட்டவர்களாக அங்கு அவர்களை பரலோகம் காண்கின்றது. கிறிஸ்து இப்போது அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக தேவனுடைய வலது வரிசத்தில் அமர்ந்து அவர் அங்கு பரிந்து பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது, பேரலா இங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. அந்த சுவிசேஷத்தின் வாயிலாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறவருடைய பெயர்கள் அங்கு என்ன செய்கிறது? மத்தியஸ்த படியில் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தில் தேவ சமூகத்தில் அந்த பெயர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. எந்த நபர்களை எல்லாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விட்டு சென்ற அந்த சுவிசேஷ பாரத்தின் நிமித்தமாக பெறக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய பெயர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? அங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது.
கிறிஸ்துவினால் பரத்தில் மத்தியஸ்த பணியில் அது கொண்டு செல்லப்படுகின்றது. பரத்தில் கிறிஸ்து தன் மத்திய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு இவ்வுலகத்தில் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கு அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த சுவிசேஷ அறிவிப்பதின் பயனாக வரக்கூடிய ஆத்துமாக்களுடைய பெயர்கள் பரத்தில் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துச் செல்லப்படுகின்றது. மத்தியஸ்த பணி அங்கு நடக்குது, காஸ்பல் கமிஷன் இங்கு நடக்குது, சுவிசேஷ பிரகண்டனம் பிரபல்யம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாருடைய பெயர்கள் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு தங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அந்த சுவிசேஷ அந்த பணியின் வாயிலாக அவருடைய பெயர்கள் எல்லாம் அங்கு என்ன செய்யப்படுகின்றது, எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஒரே நேரத்தில் 2 பணிகள், மனுஷனுடைய ரட்சிப்பிற்கடுத்த விஷயத்தில் நடக்கக்கூடிய 2 பணிகள். ஒன்று கிரைசிஸ் மீடியேஷன் ஒர்க், கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஊழியம் பரத்தில். இரண்டாவது காஸ்பல் கமிஷன், பரத்தில் மத்தியஸ்த ஊழியம், இங்கு சுவிசேஷ ஊழியம். இங்கு நடைபெற பெற்று வரக்கூடிய அந்த சுவிசேஷ ஊழியத்தை மையமாக வைத்துத்தான் அங்கு நடக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு கிறிஸ்து யாரையெல்லாம் நீங்கள் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இந்த நற்செய்திக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவர்களை பரலோகம் என்ன செய்து அங்கு ஏற்றுக்கொள்கின்றது. எந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த சுவிசேஷ பணியின் நிமித்தமாக தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ, வேதம் என்ன சொல்லுகின்றது, அந்த பெயர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த மத்தியஸ்த பணியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, எடுத்துக்கிட்டார். கிறிஸ்து பரிந்து பேசுவதற்கான பெயர்கள் இங்கு நடைபெறும் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, கிடைக்கப் பெறுகின்றது. எதுவரைக்கும் அது நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து அந்த பரிந்து பேசக்கூடிய அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் நாள் வரைக்கும் தான். அவர் எப்பொழுது தன்னுடைய ஆசனத்தில் இருந்து அந்த மத்தியஸ்த பணியில் இருந்து அவன் எழுப்புகின்றாரோ அப்பொழுது அது என்ன செய்யும், நின்று போய்விடும். அதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ பணி நடக்கும். இந்த சுவிசேஷ பணி நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பரத்திற்கு அந்த மத்தியஸ்த ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் முன்னால் வரும், பரிந்துரைக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவினிடத்தில் பரிந்துரைக்கப்படுவார்கள் அவருடைய பாவத்தின் மன்னிப்பிற்காக. ஜீவ புஸ்தகத்தில் இங்கு நடக்கக்கூடிய ஊழியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக பெறக்கூடிய ஆத்துமாக்கள் பரலோகத்தில் பரிந்துரைக்கப்படுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இது எதுவரைக்கும் நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்தியஸ்த பணியை தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நாள் வரைக்கும் தான். Once he gets up, அந்த தகுதியில் இருந்து அவர் எழும்பொழுது ராஜாதி ராஜாவாக அவர் எழுவார், கர்த்தாதி கர்த்தராக அவர் எழுவார். அவருடைய கருத்தில் இப்பொழுது ராஜ்யம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் கொடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களோடு கூட யாரெல்லாம் தேவ சமூகத்தில் பரத்தில் காணப்படுவார்களோ அவர்களுடைய நாமங்கள் எல்லாம் அந்த நியாய நிற்ப விசாரணை மூலமாக கடந்து வந்து விடுகிறது.
இங்கு உலகத்தின் சர்வ பாவங்களுக்கும் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் இந்த சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படும் வரைக்கும், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசு பேசும் ஊழியம் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு. அந்த பரிந்து பேசக்கூடிய ஊழியம் எப்பொழுது நிற்கும் என்றால், ஒரு நிறைவுக்கு வரும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய சமூகத்தின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர் அந்த சாசனத்தை விட்டு அவர் எழும்பு வரைக்கும் தான். அவர் எழுப்பி விட்டார் என்றால், அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், அதை செய்யட்டும், இதை செய்யட்டும், யாருக்கு என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் எப்பொழுது எழுவார்? எப்போது எழுவார்? அந்த ஆசனத்தை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போது எழுவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வெற்றி சென்றார் அல்லவா? நீங்கள் போய் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Preach the gospel unto nook and corner of this world. எல்லா இடத்திற்கும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். எப்பொழுது அவர் அந்த ஆசனத்திலிருந்து, பரிந்து பேசக்கூடிய ஆசனத்திலிருந்து அவர் எழும்புவார்? இந்த சுவிசேஷம் உலகத்தின் அனைத்து பாகங்களுக்கும் எப்பொழுது சென்று அடைகின்றதோ அப்பொழுது அவர் என்ன செஞ்சிருவார்? எழுந்துருவார். அவர் அந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து கர்த்தராக தேவ ராஜாதி ராஜாவாக அவர் எழும்பி இரண்டாம் வருகையில் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் அது யார் கையில் இருக்குது? யாரிடத்தில் அந்த சுவிசேஷத்தை கொடுத்து இதை உலகின் எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னாரோ அவர்களிடத்தில், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்குது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு இருக்கும் நாம் எவ்வளவு தூரத்திற்கு துரிதமாகவும் உற்சாகமாகவும் அதிக பலனை பெரும் வண்ணமாக நம்முடைய செயல்பாடுகளில் நாம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அதில் தான் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு பிரியமானவர்களே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றது. இந்த ஓமானத்தில் பிறப்பு வெகு தூரத்திற்கு சென்று திரும்பி ராஜ்யத்தோடு வந்து அவர்கள் பெரும்படியாக கொடுத்த வேலைக்கு கணக்கு கேட்டது போன்று நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிப்பவர்களாக இருக்கின்றோம். We are accountable for the gospel entrusted upon us. அவர் நமக்கு அளிக்கக்கூடிய பலன் அவரோடு கூட நம்மிடத்தில் வருகின்றது. இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆத்துமாக்களை குறித்த கணக்கு கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். காயினிடத்தில் கேட்கிறாரு, வேர் இஸ் தை பிரதர்? எங்கே உன் சகோதரர்? ஏன் இந்த ஓமானம் முக்கியமானதாக கருதப்படுகிறது தெரியுமா? தேவனால் அவரது பணியாளர்களாக, அவரது பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாம் நம்மிடம் பரம் கொடுத்திருக்கக்கூடிய ராத்தல்களை பெருக்கி இருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்கு the gospel commission, இந்த காஸ்பல் கமிஷன் தான், இந்த சுவிசேஷ பணி தான் கிறிஸ்துவின் அந்த மத்தியஸ்த ஊழியத்திற்கு நிகரானது. இங்கிருந்து ஆத்துமாக்களுடைய பெயர்கள், தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய பெயர்கள் அங்கு செல்லவில்லை என்றால் மத்தியஸ்த பணி அங்க எப்படி நடக்கும்? And therefore the gospel commission is equivalent to the Christ's mediation. மனுக்குல ரட்சிப்பு திட்டத்தில் தேவன் ஆத்துமாக்களை குறித்த கணக்கை நம்முடைய கேட்பார் என்ற அச்சத்தை
நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபமானத்தை கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்துடைய வருகையை துரிதப்படுத்தும் ஒன்று இந்த உலகத்தில் காணப்படும் என்றால் அது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் தான் இருக்கிறது. கிறிஸ்து ஸ்தாபிக்கப்படுகின்ற ராஜ்யத்திற்கான பிரஜைகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பை நம்மிடம் தேவன் வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதற்கான கணக்கையும் அவர் நம்மிடத்தில் கேட்பார் என்ற அச்சத்தை உங்களுடைய மனசில், என்னுடைய மனசில் நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான உபமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். அந்த பிரபு தன்னுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக தூர தேசத்திற்கு சென்றான். அந்த ராஜ்யத்தை பெற்று அவன் திரும்பி வருகிறான், கணக்கு கேட்கின்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் முடித்தவராக தன்னுடைய இன்னுயிரை அந்த ஈன குருசிலே ஈந்து அவருடைய தூய ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து அவர் பரத்திற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் போய் திரும்பி வருவேன். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நான் இந்த உலகத்திற்கு எவ்வளவு அவசியம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நீங்க இந்த உலகம் எங்களும் எடுத்துச் செல்லுங்கள். உங்களிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை 100, 100, 60 பெருக்குங்கள். இந்த சத்தியம் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலையில் பரலோகம் அதை கணிக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ராத்தல் ஆகிய இந்த சத்தியம் பல்வேறு உள்ளங்களை சென்று சேர்ந்து அவருடைய அந்த உள்ளங்களை தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் பெருக்கமாக கொண்டு வர சேர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசைக்கின்றார். அது வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இங்கே நாம் செய்யக்கூடிய அந்த ஊழியம் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தூய சமூகத்தில் செய்யக்கூடிய அந்த பரிந்து பேசக்கூடிய ஊழியத்திற்கு இணையானது. த காஸ்பல் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு த மீடியேஷன் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த பிரபு சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் ஒரு வந்த நாளில் இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட, நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சத்தியத்தின் மூலமாக மீட்டுக் கொள்ளப்பட்ட அநேகரோடும் கூட இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தோடு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து வழிநடத்துவாராக. ஆமேன். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இது இந்த நாளில் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் தெய்வத்தினுடைய திருப்பாதண்டையிலே தேவரீர் நீர் தம்முடைய குமாரனை கொண்டு பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய ஊழியத்திற்கு இணையான ஒரு ஊழியத்தை தேவரீர் நீர் இங்கு எங்களுக்கு இந்த பறந்து கிடக்கக்கூடிய பாவ உலகத்தில் உம்முடைய தூய நாமம் விளங்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய கரங்களில் விட்டு சென்ற அந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டவர்களாக, அன்பின் தெய்வம் தாமே உடைய ராஜ்யத்திற்கு எங்களை மாத்திரம் தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக அல்லாது அநேகரை தகுதிப்படுத்தியவர்களாக அந்த பிரபு வந்து அந்த ராத்தலை கிடைக்கப்பெற்றவர்களிடம் கடவுளுக்கு கேட்டது போன்று நாங்கள் நிறுத்தப்பட்டு கணக்கு கேட்க போகும் பொழுது அநேகரை உம்முடைய சம்பத்தாக நாங்கள் கூட்டி சேர்க்க எங்கள் அன்பின் தெய்வம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து வழிநடத்துமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.